நாம வாழ்ற இந்த உலகத்துல 195க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு பைசா கூட வருமான வரியே கட்ட வேண்டாம் அப்படின்னு சில நாடுகள் இருக்கு. அதாவது என்ன ஆச்சரியமான தகவலா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. ஒரு பைசா கூட அந்த நாட்டுல நீங்க டாக்ஸே கட்ட வேண்டியதில்லை. அப்படி பத்தின நாடுகளை பத்தினா நாம இந்த பதில பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்த இந்த பதிவு மூலியமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எந்தெந்த நாடுகள்லாம் ஒரு பைசா கூட வரி கட்டாம அந்த நாடுகள் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வருமான வரி, அதாவது தனிப்பட்ட வருமானமா இருந்தா கூட அந்த வருமானத்துக்கு ஒரு வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த அரசாங்கம் வந்து அந்தந்த நாட்டு மக்கள் கிட்ட வந்து வசூலிப்பாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நம்ம இந்தியாவோட பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்மடங்கா உயர்ந்துடுச்சு. எல்லாத்துக்கும் வரி அதிகமாயிடுச்சு, விலைவாசி உயருது, இப்படி நிறைய விஷயம். இது இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா போல இருக்க பல கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அதுல டாக்ஸ் இருக்கும். இதையும் மீறி நம்மளுடைய ஆண்டு வருமானம் அப்படின்னு வரும்போது மொத்தமா ஒரு தொகை வரும்போது அந்த தொகைக்கு ஒரு வருமான வரி நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயுமே இந்த பிரச்சனை வந்து இருந்துட்டு இருக்கு. இதனால நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை சிரமத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நாடுகள்ல எந்த விதமான ஒரு பைசா ஒத்த காசு கூட நீங்க டாக்ஸே கட்ட வேண்டியதில்லை. நீங்க டாக்ஸே கட்டாம அந்த நாட்டுல இருக்கலாம் அப்படின்றத முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. உண்மையா இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுல முதலாவது நாடுன்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். சோ இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த எண்ணெய் வளம் மிகுந்த நாடா பார்க்கப்படுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த நாட்டுல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கிட்ட கூட பாத்தீங்கன்னா ஒரு பைசா, அதாவது ஒத்த காசு கூட அவங்க டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதிக்கிறது இல்ல. ஸோ இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டாக்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஸோ இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா 5% வாட் வரி மட்டும்தான் அங்க ஐக்கிய அரபு அமீரகத்துல வந்து இருக்கு. மற்றபடி வேற எந்த இண்டிவிஜுவல் வரியும் அந்த நாட்டுல கிடையாது. நம்ம இந்தியா போல மட்டும் இல்ல, உலக நாடுகள் இருக்கக்கூடிய மற்ற எந்த நாடுகளுக்கு போலவும் அங்க எந்த விதமான வரி சுமையும் மக்கள் மீது இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு தான். ஸோ அங்க அந்த 5% வந்து பாத்தீங்கன்னா சேவை வரி மட்டும் தான் அங்க இருக்கு. மற்றபடி வேற எந்த வரியும் அந்த நாட்டுல கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கரீபியன் தீவுல அமைஞ்சிருக்கிற பஹாமஸ் இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அங்கேயாச்சும் ஒரு 5% வந்து பாத்தீங்கன்னா வாட் வரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனா இங்க சுத்தமா எந்த விதமான வரியும் கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் தான் வந்து மக்கள் தொகை இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பஹாமஸ் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா எதுக்குமே ஒரு ஒரு ஒத்த பைசா கூட அங்க செலவே இல்லை, டாக்ஸே இல்லைங்க. அதான் சுத்தமா டாக்ஸ் இல்லைங்க. அங்கேயாச்சும் சேவை வரி அப்படின்னாச்சும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருந்தது, இங்க அது கூட கிடையாது. சுத்தமா எந்த விதமான வரியுமே கிடையாது. டாக்ஸே நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம அனுபவிக்கலாம், நம்ம செலவு பண்ணிக்கலாம், நம்ம சேமிச்சுக்கலாம். எந்த வித தடையும் அங்க அரசாங்கம் மக்கள் மீது விதிக்கிறது இல்லை. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல மூலதன வரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரம்பரை வரி, கிஃப்ட் டாக்ஸ். ஸோ கிஃப்ட்டுக்கு கூட பாத்தீங்கன்னா அங்க டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு முதலீடு செய்யக்கூடிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலீடு செஞ்சு அவங்க வந்து வியாபாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதுதான் மிகவும் வந்து உச்சிதமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதனாலதான் இந்த நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒத்த பைசா கூட டாக்ஸ் கிடையாது. மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கலாங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. ஜாலியா இருந்துட்டு போலாம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு அரசாங்கம் வந்து அங்க இருக்க மக்களுக்கு இந்த வரி சுமையை செலுத்துறதே இல்லை. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெர்முடா. இந்த பெர்முடா நாடு வந்து பாத்தீங்கன்னா வட அட்லாண்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவு நாடா பார்க்கப்படுது. இந்த நாட்டிலேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒத்த பைசா கூட டாக்ஸே கிடையாது. எதுக்குமே அங்க டாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த நாட்டுல ஒரே ஒரு வரி மட்டும் தான் பெரோல் அப்படின்ற ஒரு வரி வந்து இருக்கு. இந்த வரி எதுக்காக கேட்டீங்கன்னா தொழிலாளர்களுக்கு, அதாவது அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்துல மட்டும்தான் அந்த காசு வந்து வசூல் பண்றாங்க. அதுக்கு வந்து பெரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு வரி மட்டும் தான் அந்த நாட்டுல இருக்கு. இது எதுக்காக, அதாவது தொழிலாளர் குடும்பத்துல ஏதோ ஒரு இழப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு அதை கொடுத்து சப்போர்ட்டா பண்றதுக்காக தான் அந்த ஒரு வரி கூட அங்க வசூல் பண்றாங்க. மற்றபடி இண்டிவிஜுவலா நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம்ம இந்தியாவில இருக்க மாதிரியோ இல்ல அமெரிக்கால இருக்க மாதிரியோ வேற எந்த விதமான டாக்ஸும் இந்த நாட்டிலயும் கிடையாது. பெர்முடாவும் சூப்பருங்க. மக்கள் வாழ்றதுக்கு
ஏற்ற இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வானூட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பசிபிக் கடல் அங்க இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு. ஸோ இந்த நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 3.27 லட்சம் தான் வந்து இங்க மக்களே இருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வாடகை வரி, இந்த வரி மட்டும் தான் 12.5% அளவுக்கு மட்டும்தான் இங்க வரி வசூலிக்கப்படுது. இந்த ஒரு வரி மட்டும் தான் அங்க இருக்கு. ஸோ வானூட்ல வேற எந்த விதமான வரியும் மக்கள் மீது அந்த அரசாங்கம் வந்து சுமத்தது இல்லை. வேற எந்த வரியுமே அங்க கிடையாது. இந்த இந்த ஒரே ஒரு வரி மட்டும் தான் அங்க இருக்கு. அது 12.5% மட்டும்தான், அதுக்கு மேலேயும் கிடையாது. ஸோ இறுதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருமான வரியை செலுத்தாத நாடுல இறுதியா இருக்கக்கூடிய நாடு பக்ரைன். ஸோ இந்த பக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் எண்ணெய் வளம் மிக்க நாடு. அதாவது நம்ம ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே போல இந்த நாடும் எண்ணெய் வளம் மிக்க நாடு. இங்கே வந்து ஒத்த பைசா கூட எதுக்குமே நீங்க டாக்ஸே செலுத்த வேண்டியதில்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம டாக்ஸ் செலுத்த வேண்டியது இருக்கும். சமூக காப்பீடு மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கான நிதி. அதாவது அந்த நாட்டுல வேலையே இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதியம் வழங்குது அங்க அந்த நாட்டு அரசாங்கம். அங்க ஒருத்தருக்கு வேலை இல்லைனா கூட அந்த நாட்டு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு மாசாரம் சம்பளத்தை கொடுக்குங்க. ஸோ இதுக்காக தான் சம்பாதிக்கிற நம்ம கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் வசூல் செய்யறாங்களே தவிர மற்றபடி வேற எந்த விதமான டாக்ஸோ எந்த விதமான நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியோ இல்ல அமெரிக்கா வளர்ந்த நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா, சீனா இது போல கண்ட்ரில இருக்கக்கூடிய எந்த விதமான வரியும் இந்த பக்ரைன்லயும் கிடையாது. நம்ம மேல குறிப்பிட்ட இந்த எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா அடிப்படையான ஏதோ 1-2 ஒரு 1% 2% அளவுக்கு தான் அங்க வரி இருக்கே தவிர மற்றபடி கேஷுவலா மற்ற நாடுகளை போல எந்த நாட்டிலுமே வரி கிடையாது. சுத்தமா வரி ஏய்ப்புன்ற விஷயமே அந்த நாட்டுல கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கூட பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பெரிய சிரமத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் செல்வ செழிப்போடும் சந்தோஷமாவும் ரொம்ப வந்து உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய மக்களாகவும் இருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நீங்க எல்லாருமே வரிகளே வாங்காத நாடுகளை பத்தின ஒரு புதிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க மேக் பண்ணோம். ஸோ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுட்டா போலே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்க சார்பாக நாங்க நடுவோம் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இதே போல ஒரு நல்ல தகவலோடு நல்ல பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.